கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 39வது வசனம். ஆண்டவர் இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு தம்முடைய ஊழியத்தில் நிறைவேற்ற அது சாயங்காலத்தில் அவருடைய சீஷர்களோடு கூட அக்கறைக்கு போவோம் என்று சொல்லுகிறார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாக்கி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். சீஷர்கள் அந்த இடத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் அழகாய் கண்ணோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. காற்று அடிக்குது, பயங்கரமான புயல் காற்றா அடிக்குது. தண்ணி அவ்வளோதான், நமக்கு இந்த கடலில் நம்ம லைஃப் போயிடுமோ என்று சொல்லி பயம் வந்துருச்சு, நெருக்கம் வந்துருச்சு. விட்டு வந்த வீட்டை குறித்தான கவலை, விட்டு வந்த குடும்பத்தை குறித்தான கவலை, விட்டு வந்த எல்லா விஷயங்களையும் குறித்து கவலை. ஐயோ, நம்ம சொந்தக்காரங்கள் என்ன பண்ணுவாங்களோ, நம்முடைய உறவுகளெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமே, இன்றைக்கி நம்ம செத்துருவோமே, இன்றைக்கி நம்ம லைஃப் அவ்வளோதான், நமக்கு யார் இருக்கிறாங்க, என்ன படுத்துன்னு தெரியல, ஒருத்தருக்குள்ளே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, கடைசியில் போய் ஆண்டவரை எழுப்புவோமே. அவரை போய் எழுப்புகிறாங்க. போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோமே, கஷ்டமாக இருக்கிறது. என் குடும்பத்தை நான் வந்துட்டனால என் குடும்பத்தை நல்லா காப்பாற்றுவாங்க நினச்சோமே. நான் உங்களுடைய சமூகத்தில் வந்ததுனால என் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினச்சோமே. ஆண்டவரே, உங்கள் கூட இருக்கிறதுனால எங்கள் குடும்பத்தில் இருக்க கடனங்கள்லாம் மாறுன்னு நினச்சோமே. ஆண்டவரே, நாங்கள் உங்கள் கூட இருக்கிறதுல இருந்த ஊழியங்கள் நல்லா வளருன்னு நினச்சோமே. ஏசப்பா, நாங்கள் உங்கள் கூட இருக்கிறதுனால எங்களை மென்மேலும் ஆசிரியப்பேன்னு நினச்சோமே. ஏசு ரட்சகா, நாங்கள் உங்கள் கூட இருக்கிறதுனால எங்களை மேன்மைப்படுத்துவங்க நினச்சோமே. இன்றைக்கி நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிட்டோமே. புலம்பலோடு அந்த காலத்தில் அவர்கள் புலம்பினது அப்படி, இந்த காலத்தில் இப்பொழுது இருக்கிற ஜனங்கள் புலம்போது இப்படி ஆண்டவரை அவர்கள் எழுப்பினார்கள். நல்லா நோட் பண்ணுங்க, ஆண்டவரை அவர்கள் எழுப்பினார்கள். ஏசப்பா எழுப்பினது 3 பேரை. தலித்தாகுமி என்றார், அந்த சிறு பொண்ணு எழுந்து உட்காந்தாங்க. பாடையை தொட்டார், அந்த பையன் எழுந்து உட்காந்துட்டான். லாசருவே வெளியே வான்னு சொன்னார். உடனே கட்டப்பட்ட நிலைமையில் லாசரு வெளியே வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களால ஒரு நன்மையும் நடக்கலை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த சீஷர்களாக ஒன்று கூடி ஆண்டவரை எழுப்புகிறாங்க. எப்படி எழுப்புகிறாங்க? தூங்கியிருந்து அவரை எழுப்பினார்கள். நீங்கள் ஜெபிக்கிறவங்க தான், நீங்கள் துதிக்கிறவங்க தான், நீங்கள் ஆராதிக்கிறவங்க தான். உங்கள் வீட்டில் இருக்கிற பணத்தை எழுப்பாதீங்க, குணத்தை எழுப்புங்க, ரட்சகரை எழுப்புங்க, ஆசீர்வாதத்தை எழுப்புங்க. ஆண்டவரை நீர் ஆளுகை செய்யும் சொல்லி கேளுங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லி கேளுங்க. பிரச்சனைங்க ஒரு செகண்டில் காணாமல் போயிடும். ஆண்டவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுவார். உங்கள் கடன்கள் மாறிடும், கஷ்டங்கள் மாறிடும், துன்பங்கள் மாறிடும், துயரங்கள் மாறிடும். எல்லாமே கர்த்தர் ஒரு பெரிய மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிரப்புவார். எப்படி நிரப்புவார் தெரியுங்களா? நீங்கள் அவரை மட்டும்தான் கூப்பிடணும், ஆண்டவரை மட்டும்தான் கூப்பிடணும். அங்கங்கே ஊழியக்காட்ட, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஆண்டவர் உங்களை அற்புதமாக நடத்த முடியாது. இது பெரிய ஊழியக்கார், இவர் ஜெபம் பண்ணால் பிசாசு ஓடும், ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அந்த ஊழியக்கார் ஜெபம் பண்ணாலும் சரி, அவர் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அதே பிசாசு, ஓகே அவர் போயிட்டார், இப்போ நான் வந்து உட்காந்துக்கிறேன்னு வந்து உட்காந்துக்குவோம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆண்டவராக பார்த்து நம்மளை பார்த்து சொல்லணும், நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனையை பார்த்து சொல்லணும், நம்மள்ட்ட இருக்கிற வேதனையை பார்த்து சொல்லணும், நம்மள்ட்ட சூழ்ந்து இருக்கிற பாவங்களை பார்த்து சொல்லணும், நம்முடைய எல்லா விஷயங்களை பார்த்து சொல்லணும். இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லணும். அவர் கூட நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் கர்த்தர் அந்த இடத்துல அதட்ட முடியுமே தவிர, நீங்கள் அவரை விட்டுட்டு தூரமாக இருந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு, உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் வேலைகளை செஞ்சுக்கிட்டு, உங்கள் இஷ்டத்துக்கு எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு, அங்கே ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் அற்புதம் செய்யும், ஆண்டவர் அதிசயம் செய்யும் சொல்லி நீங்கள் மன்றாடும் போது ஆண்டவர் பார்த்து சொல்லுவார், இறையாதே, அமைதலாயிரு என்று என்னால் சொல்ல முடியாது, உன் ஊழியக்காரர்களும் சொல்ல முடியாது, நீயே அது தூசியை உதிரை தள்ளி விட்டு எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக.
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சகோதரியே, உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இன்றைக்கி வைக்கப்படுகிறது. நீங்கள் கர்த்தரை மட்டும் எழுப்புங்க, ஆண்டவரை மட்டும் எழுப்புங்க. அவர் உங்கள் கூட தாங்க இருக்கிறாரு, உங்கள் வீட்டில் தாங்க இருக்கிறாரு. நீங்கள் எப்போ அவரை கூப்பிடுவீங்கன்னு சொல்லி ஆயத்தமாக இருக்கிறாரு. நீங்கள் கூப்பிட்ட அடுத்த செகண்டில் நீ ஏன் கூப்பிட்டேன்னு சொல்லி கேட்க மாட்டார். எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து, அந்த பிரச்சனையை பார்த்து, கடனை பார்த்து, வியாதியை பார்த்து, துன்பத்தை பார்த்து, வேதனையை பார்த்து, அந்த அத்தனை துயரங்களையும் பார்த்து, இவர்களை விட்டு போ என்று கர்த்தர் சொல்லுவார். அடுத்த செகண்ட்ஸில் அங்கே மிகுந்த அமைதல் உண்டாகும், எல்லா பிரச்சனையும் மாறி போயிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத நீங்கள் கண்ணார பார்ப்பீங்க. அல்லேலூயா. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இறையாதே அமைதலாயிரு என்ற வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன்.